பகவானே, இந்த டைட்டிலை சொல்லும்போது எனக்கு வாயெல்லாம் ஊறுறது இல்லையா? கண்டிப்பா நான் டைட்டிலை சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கும் வாய் ஊறும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைட்டில். ஸோ எந்த மாதிரி டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் குழம்பும் மண்பானையும். சொல்லும் போதே வாய் ஊறுது. ஸோ இன்டு தி டீப்பா கதைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அப்பா பையன் ரிலேஷன்ஷிப், அதாவது மேஜர் சுந்தரராஜன் காலத்துலேருந்தே இந்த ரிலேஷன்ஷிப் தான் மையமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை அதுலேருந்து என்ன மாதிரி ஒரு விதிவிலக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து பையன் மேலே பாசம் அதிகங்க. ஆனால் பையனுக்கு அப்பா மேலே பாசமான மிகப்பெரிய கொஷின் மார்க் வச்சிங்கன்னா, நோ நோ நோ, பாசமே கிடையாது. அதையும் தாண்டி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஜெய்கசங்கர் காலத்துலேருந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பா எல்லா ரிலேஷனையும் காட்டிட்டாங்க. அந்த எல்லா ரிலேஷனையும் ஒரே பானையில் போட்டு மீன் குழம்போடு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ இதில் வந்து என்ன கான்செப்டாக இருக்கும், எல்லாருடைய பாசத்தையும் சொல்லிட்டாங்க. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் லேக் ஆகிருக்கிறாரு. யார்? அதாவது பையனுக்கு மட்டும் பாசம் இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணிருக்காங்க, அப்பா உடம்புக்குள்ளேருந்து அப்படியே ஆவி வந்து பையன் உடம்புக்குள்ளே போகுது, பையன் உடம்புலேருந்து அப்பா உடம்புக்குள்ளே போகுது. ஞாபகம் இருக்குங்களா? பழைய சிஜி அப்படியே வந்து ஒரு சின்ன ஒளி மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே போகுமே, அந்த மாதிரி இதை வந்து மல்டி டேலண்டடாக இப்போ காமிச்சிருக்காங்க. ஸோ கதையில் வந்து பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய லைஃப்பை வாழ்ந்து பார்க்குற பையன் வந்து அப்பா லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள், அம்மா கையில் எவ்வளோ அடி வாங்குறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாரா? இல்லை வந்து பையன் உடம்புக்குள்ள அப்பா போனார் இல்லையா, வா மச்சான் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அவர் அஜால் குஜால் வேலை பண்ண வச்சாங்களா? இல்லை உருப்படியாக ஒரு பையனுடைய லைஃப்பில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றத ஃபேஸ் பண்ணி இவர்கிட்டயும் பரிமாறினாங்களா இல்லையா? ஸோ டோட்டலாக மீன் குழம்பு உங்ககிட்ட நல்லா பரிமாறினாங்களா இல்லையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இது பிரபுவுடைய 200வது படம். அதையும் தாண்டி ஆடியன்ஸ் உற்று நோக்கி கொண்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2.5 மணி நேரம் படத்தில் வந்து 2.25 மணி நேரம் பிரபுவே அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் த பையன் ஆவி என்டரிங் இன் டு த பிரபு உடம்பு அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுறாரு. ஐ மீன் யூத்தாக மாறுறாரு. அந்த காலத்தில் பார்த்தது ஞாபகம் இருக்குங்களா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம்? அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் ஆடி இருக்காரு, சில பல வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டு த டீப்பா இன்னொரு கேரக்டர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு புரியுது. யாரு? காளிதாஸ். ஞாபகம் இருக்குங்களா? அவரும் மலையாளம் படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு படத்தில் நடித்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழில் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்தை அவர் பெஸ்ட் படமாக கொடுத்தாரா ஒஸ்ட் படமாக கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் படமாக கொடுத்துருக்காரு. என்ன சில சீன்ஸுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஒரே ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவான் அப்படின்னு கேட்காம பண்ணிட்டாப்ல. இருங்க விடுங்க பரவாயில்ல விடுங்க, அவருக்கு வந்து என்ன ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணி கூட அவர் மன்னிச்சு விட்டலாம். ஆனால் பிராக்கெட் போட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் மக்களே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் நம்ம ஜெயராமுடைய பையன். இந்த படத்தில் ஒரு செம்ம மேட்ரு சொல்லுவாங்களா, அதாவது இதுதான் மீன் குழம்பு மேட்ரே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமல் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒரு சில சீன்ஸில் கமல்ஹாசன் நடிச்சிருந்தாலும் சும்மா நறுக்குன்னு 4 கவிதை மாதிரி அவர் தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஏன்னா டங் ட்விஸ்டர் முதல்ல சொல்லிடுறவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ்னா ஜவேரி அண்ட் பூஜா குமார். சொல்லிட்டாங்களா? இந்த மாதிரி சொல்லும்போதே நாக்கு தித்திக்குது. ஸோ படத்தில் வந்து 2 ஹீரோயின் எஸ் பாஸ் பாண்டே தெரிக்க விட்டுருப்பாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா வந்த ஜிலேபியில் கெண்ட ஜிலேபி இவங்க தான் நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினுக்கு படத்தில் ஸ்கோப்பே இல்லைங்க. அப்புறம் ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஆசைப்பட்டு போகிறோம் என்னமோ. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டி இமான். ஓகேங்களா? டி இமானுடைய மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னா, டப்பு டிப்பு ஜும்முன்னு நம்ம கேட்டோம்னா ஜும்மு டப்பு டிம் அப்படின்னு மியூசிக் போட்டு கொடுப்பாரு. ஆனால் இந்த படத்தில் ஜும்முன்னு இருக்கா ஜம்முன்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்முன்னு இருக்குங்க. அதான் ஃபேக்ட். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வழக்கம் போல் ஸ்கோர் பண்ணிடுச்சு. சரி என்ன தாண்டா சொல்ல வர, ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட் சீனுங்க. அதாவது ஆடியன்ஸ் வந்து கர்ச்சீஃப் எடுத்து ஒரு தடவை ஒத்திக்கிட்டா பரவாயில்ல, 2 தடவை ஒத்திக்கிட்டா பரவாயில்ல, ஏகப்பட்ட தடவை ஒத்திக்கிட்டிங்கன்னா கர்ச்சீஃப்க்கு அடுத்த கர்ச்சீஃப்க்கு எங்கே போவாங்க? ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. செகண்ட் ஆஃப் படத்தில் வந்து சென்டிமெண்ட்டை காமிச்சாச்சு. சரி ஃபேண்டஸியாக ஏதோ காட்ட போகிறாங்க, கூடு விட்டு கூடு பயிறுது ரொம்ப நாளாச்சு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தா, அதுவும் கொஞ்சம் அப்படியே வந்து என்னடா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு இந்த சீன் நம்ம இப்படி எடுத்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டிரெக்டராக மாறக்கூடிய தருணம் வந்து விட்டது. ஸோ ஓவராலாக இந்த மீன் குழம்பும் மண்பானையும் ருசித்ததுக்காக நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 2. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். 20 பட்டன் டைம். பாய்.